ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேம் சேனல். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பென் 10 பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். அல்டிமேட் காஸ்மிக் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற பார்ட் 6 தான் கேஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கிறது எல்லோரும் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் நம்ம சேனலுக்கு தேவையானது. நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நம்ம சேனலோட மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த பெஸ்ட்டான வீடியோலாம் போட பார்ப்போம். இதுக்கு முன்னாடி 5 பார்ட் போட்டிருக்கோம் பென் 10ல். இப்போ எல்லாம் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் கதை ஓரளவுக்கு புரியும். அப்படி இல்லை கதை புரியலாம் கேளுங்க, தனியாக அதுக்குன்னு ஒரு வீடியோ கூட போடுவோம். வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்போ தலைவன் ஸ்டார்டிங்கே நம்ம ராஜன் தான் இருக்காரு. உனக்கு இது எண்டிங்கில் நம்ம ராஜன் தான் இருப்பார். ராஜன் தான். நான் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பண்ண போகிறேன்? ஆடி போய் ரொம்ப நாள் தான் ஆச்சு. இது புரட்டாசி மாதம் வந்துச்சு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஏன் ஜோக்கர் மாதிரி இருக்காங்க எல்லா வயசில் இருக்க குழந்தைங்களும் வாங்க வந்து ஷோவை பாருங்க. நல்லா இருக்காது. எங்கே நீ கூப்பர் மாதிரி இல்லையே. கூப்பர் கொஞ்சம் யோசிக்கலாம். அவன் ஒரு பிளைண்டான கிட்டு. அவன் தானே சொல்கிற அப்படின்றான். அவன் இப்போ பிஸியாக தான் இருக்கான். நீ வந்து அவனோட ஃப்ரெண்டா அப்படின்றான். ஃப்ரெண்டு மெயினா அவன் எங்கடா இருக்கான்? பெண்டு கோபமாக கேட்குறாரு. ஆக்சுவலாக கேச்சா நீ பார்க்க தம்பி ஜோக் டைம் முடிஞ்சிச்சுப்பா, வந்து முடிஞ்சா என்னை பிடிச்சி கொண்டு போகிறான். இது ஹெலிகாப்டர் சவுண்டு. ஆமாம், ஹெலிகாப்டரில் கேட்டால் இது மானபங்கத்தில் சூசைட் பண்ணி செத்துரும். மானபங்கத்தில் சூசைட் பண்ணி செத்துருமா? பின்ன அவன் ஜாலியாக போயிட்டு இருக்கானா? நீ பறக்கிற வித்த இருந்தா பண்ணுறா. எங்கே என் கண்ட்ரோல்லே இல்லை. அது பாக்ஸ் பட்டன் கேட்குது, நான் கொடுக்குறேன். அவள் தான் ஸ்பைடர் மங்கி பறக்கிறேன் பேர். இப்போ பறக்கிறேன் பேர். எப்போ செவுத்துல ஏற சொன்னாலும் ஏற மாட்டான். இப்போ மட்டும் ஏறலாம். எதுவுமே கேட்கல. போயிட்டானோ தப்பு வரும்ல. தப்பாக நான் குதிரோம். இல்லை என்ன இது ஒரு கொடூரமாக இருந்தது. அல்டிமேட் ஸ்பைடர் மங்கி. இது வந்து அல்டிமேட் ஸ்பைடர் மங்கி இல்லை, அல்டிமேட் கிங் காங். ஏய் கூப்பிட்றா. இவன் பேர் என்ன? அடிக்கிற மேடம் ஜோக்கர். அவன் பேர் என்னன்னு தெரியல. அவன் பேரே சொல்லியா? ஜோக்கர் எங்கடா கூப்பிட்றது? அவன் ஒரு ஜோக்கர். ஆனால் ஷோ நடத்துறவன். சரி அடி. பின்னாடிலாம் வந்தான் ஒரு கொடுக்கு தலையன். இவன் அவன் பேர் நிஞ்சா தலையன். எல்லாரும் வந்துட்டானுங்க பேர். விட்டு எல்லாம் வந்துட்டானுங்க. இரு, நீ வேற உஷா மிக்சியில் வரும்போது அப்பப்போ சுற்றிட்டு இருக்க வேற. ஆமாம், வெங்காயம் இருந்தால் கொடு, வெங்காயம் சட்னியில் இருந்தால் கொடு, வெங்காய சட்னி வச்சு தரேன். கேம்குள்ளே வந்து சட்னி கிட்னி இங்கே வந்தோம் சாப்பிட்றது. எங்கே போனாலும் சாப்பிட்றது தான் முக்கியம். என்ன பண்ணுறது? சோறு முக்கியம். சீக்கிரம் வேலை அதை அடித்து போட்டுட்டு போகலாம். நம்மளுக்கு வேறு டைம் இல்லை. எக்கச்சக்கமாக அவனுக்கு வேறு பொட்டு லைஃப் தான்டா இருக்குது. சீக்கிரம் அடிடா. பொட்டு லைஃப் நெத்திலே வச்சுக்கோ. நெத்தில. ஐயோ, இதெல்லாம் கேமடின்னு வெளியே போய் சொல்லிடாது. எவனாவது காவா தண்ணி எடுத்து மூஞ்சில ஊற்றிட போகிறான். இன்னும் ஒரு மாதிரி போய் முதுகு பிடிச்சி நிற்கிறான், சிரிக்கிறான். சமாளிக்க ஜோக் சொல்லிட்டு இப்படி சிரிக்கிறான். அந்த காவா தண்ணி ஜோக் சமாளிக்கிறதுக்கு காப்பாத்தீங்க. செத்து போயிட்டானோ? நல்லாதான் இருப்ப நீ. அவன் சொன்னான் நினைக்கிறேன் அது ஒரு வாட்டி. என்ன சொன்னான்? அதான் இது டைலாக்கு என்னடா ஏதோ போட்டு தேய்க்கிறாங்க பக்கத்தில். தெரியலையே. சரி போடாடி. ஏதோ தேய்ச்சிட்டு போகிறாங்க. விடு, என்ன பண்ணுறது? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அண்டா குண்டா சத்தம் தான் கேட்கும். எல்லாம் கண்டுக்காதீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கதவு கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மூட முடியல. சரியா மூட முடியல. சரி வேற வழியும் இல்லை நம்மளுக்கு. வேற வழி இல்லை. வீடியோ போட்டு தான் வேற எங்க பிளேட்லாம் நீங்க வர்றதுக்கு உங்க பாஸையே வர வச்சுருங்களா? ஒரே அச்சு நாங்கள் சண்டையை முடிச்சிடுறோம். ரொம்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தொலை கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் அடுத்ததாக போட போயிட வீடியோ வந்து டேபிள் மே கிரை 4 போடலான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது வந்து ஃபஸ்ட்டே போடலாம். அதான் ஃபஸ்ட்டு போட வேண்டிய வீடியோ எடுத்து அந்த எம்பியை பார்த்து நாங்கள் பயந்துட்டோம். 8 GB இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ½ hour என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். சரி, இப்போ ஒரு வழியாக நெட்டில் நம்மளுக்கு ஒரு விஷயமே இல்லைன்னு ஆயிடுச்சு. போடுறோம் டேவில் மே கிரை போடுறோம்.
சரி மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் ஷேர்லாம் பண்ணுறேங்க. இது ஒரு பிளேலிஸ்ட்டாக வைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. போய்ட்டு ரொம்ப கஷ்டப்படலாம் தேட வேணாம். நீங்கள் ஒரு பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா பென்டன் ஃபுல்லாக வச்சுருவோம். இனிமேல் நீங்கள் இப்படி தான் முழுசாக பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கும் தெரியும். ஏதோ வரக்குறையாக பார்த்தீங்கன்னா கூட பாருங்கள். அதுலேயே எங்கே ஒரு 305 வியூஸ் ஒரு வீடியோக்கு போச்சு. லைக்கே உள்ள ஏதோ தொட்டு தெரியாமல் வந்துட்டேன் பண்ணுற மாதிரி கட் பண்ணிட்டு போயிட்டாங்க போல. எவ்வளோ போனால் எனக்கு லைக் கூட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு தான் நம்ம சேனல் வந்து க்ரோத் ஆகும். க்ரோத் ஆனால் தான் வந்து நிறைய புதுசாக வீடியோ போட முடியும். மறக்காமல் நீங்கள் பார்த்துட்ருக்குற எல்லாரும் வந்து லைக் அண்ட் ஷேர். நீங்கள் எதனா தமிழ் யூடியூபர்ஸ் இருந்தீங்கன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம். பதிலுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மாற்றி மாற்றி சப்போர்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? மாறி 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 போய் சப்போர்ட் பண்ணிக்க வேண்டும். அப்போ தான் நம்ம வளர முடியும். சீக்கிரம் வளரலாம். சீக்கிரம் என்னடா இவனுங்க வேற இவனுங்கிட்ட ஏன்னா இவன் ரோஸ் கொடுக்குறக்கும். இவனுங்கெல்லாம் நம்ம தெரிஞ்ச பசங்களா ஒரு வணக்கத்தை போடுவோம். அவனுங்க அடிக்கிறானுங்க, நீ பெட்டியை போட்டு அடிச்சுட்டு இருக்க. தெரிஞ்சது காடு பென்டனுக்கு வணக்கத்தை போடு. எதுக்குடா உருண்டுட்டு இருக்க? அடிக்கிறான்ல பிளேடு விடுறான் ஒருத்தன் நெஞ்சாட்டோ. வேற எவனாவது மாற்றி அடிக்க வேண்டியதானே? எக்கோ இருக்குது. வேற யாருன்னா மாற்றி வச்சா எக்கோக்கு என்ன மரியாதை ராஜனுக்கு? அடப்பாவி ஹெச்பி இல்லை அஸ்டானுங்க ஓட வேண்டியதான். இவனுங்கிட்ட ஐயோ கிட்ட ஜாய்ஸ்டிக் கொடுத்துட்டு நாங்கள் படுற அவஸ்தை இருக்கே. ஐயோ உங்ககிட்ட கொடுத்துருந்தா இதோட அவஸ்தைப்பட்டிருப்போம். லைஃபுக்காக உயிர் மேலே கயிறு மேலே ஓடிட்டுருக்க. உங்கள்கிட்ட மட்டும் ஜாய்ஸ்டிக் கொடுத்துருந்தோம்னு வச்சுங்க. நம்பரில் இருக்குது பிசி ஜாய்ஸ்டிக்னால எக்ஸெங்க தேடுவாங்க. எக்ஸெங்க காணும் ஏதோ ஓகே இருக்குது அவங்ககிட்ட போனால் தேடும். அதெல்லாம் அப்படி தாங்க. ப்ளே ஸ்டேஷன் பிளேயரை தூக்கிட்டு வந்து பிசி பிளேயரில் விட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஆல் லாங்குவேஜ் அத்துபடி அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எல்லாமே ஆடுவோம். ஃபோன் கேம் அதான் தெரியுது. இவ்வளோ நேரம் ஓடுறது தான் தெரியுது. நானாச்சும் ஓடி தப்பிச்சுன்னு இருக்கேன். நீ அந்த நேரத்துக்கு 8 வாட்டி செத்துருப்பேன். இந்த இடத்துல 8 வாட்டி செத்துட்டு 10வது வாட்டி எல்லாரையும் பட்டு போட்டு தள்ளிருப்பேன். அது உள்ள வீடியோ கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. டைம் ஆகிடும். ரொம்ப லாங் ஆகிடும் வீடியோ. அதானே உன் பிளானு? நான் அதை கட் பண்ணி நான் ப்ரோ பிளேயர் மாதிரி போடுவேன்டா. ஐயோ எங்க பேசிக்கிட்டே ஒத்தனையும் அடிக்க மாட்டேங்கிறான். அந்த ஷீல்டு வச்சுன்னு உன் தலைமையிலே 2 கொட்டு கொட்டுறான். குள்ள ஜாதி டாகுன்ட்டு. குள்ள ஜாதியா? யாரை பார்த்து குள்ள ஜாதி பாப்பார்? அடிக்கிற அடி 4-5 எக்கோவா போட முடியல. அதெல்லாம் போட நான் அந்த மூலம் இல்லை வேணாம். ஒரு எக்கோவே போதும். தேவைப்படும் போது போட்டுப்போம். தேவைப்படும் போதா? நீ லாஸ்ட் வரைக்கும் வீட்டு அடி வாங்கி சாவ போகிற தெரிஞ்சு போச்சு. சாவத்தெல்லாம் அப்படின்னா என்னன்னே தெரியாது எனக்கு. சாவடி தான் தெரியும். ஐயோ இவன் கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுங்க. இவனை மட்டும் அடிக்க முடியல. ஷீல்டு காரணம் மட்டும் அவன் தான் வெறுப்பேற்றின்னு இருக்கான். செத்து போடா. இப்போ போட்ட மாதிரி எக்கோ. இப்போ இவ்வளோ நேரம் போடவே முடியாதுன்னு சொன்னேன். டைம் வரும்போது போடலான்னு சொன்னேன். டைம் வந்துச்சு போட்டேன். டைம் வந்துச்சா? நல்ல நேரமா கெட்ட நேரமா? கெட்ட நேரம் அவங்களுக்கு. சரி சீக்கிரமா வாட்டிட எல்லாரும் ஏற்றா. என்னடா நானா அந்த நேரத்துக்கு அடிச்சு முடிச்சு நல்லா பேசு. இந்த நேரத்துக்கு அவனுங்களோட சமாதியில முடிச்சிருக்க தேவையில்ல. 2K விளையாடும் போது தெரியும் தம்பி. நீ இது தூக்கி போட போறியா? ஆமாம் ஒன்றுதான். தூக்கி குப்பத்தொட்டில் போகலான்னு. தூக்கி குப்பத்தொட்டில் போகலாம். 2K 2022 இல்லை 20 ஏதோ ஒன்று விளையாடும் போது தெரியும் உனக்கு என்ன ஆகுதுன்றது. என்ன தெரியும்? அப்போ பார்ப்பீங்க. அவன் என்னடா ஜாலியாக ஷீல்டு வச்சு தத்துட்டு இருக்கான். அவன் பண்ணு ஜாலியா. நாம போய் ஹெச்பி பூஸ்ட் வந்துட்டோம். எதுவும் ஹெச்பி பூஸ்ட் வந்துட்டோமா? அவன் படிக்கிறான். மேலே கை வச்சான். இந்த மாதிரி நீ ரோஸ் கொடுக்குற மாதிரி நீ இருந்தால் மேலே கை வைக்காம என்ன பண்ணுவான்? மேலே என் மேலே அடியேண்டா. என்னடா பண்ணிட்டு இருக்க? சட்டை பேசி நீ. அவன் ஷீல்டு வச்சிருக்கான். அவன் தத்து தாடி முடியும். ஷீல்டை போஸ்ட்டு தான். என்ன பண்ணுமா இப்போ? என்ன பண்ணுவானா? ஸ்பைடர் மங்கியா? ஐயோ இதில் ஸ்பைடர் மங்கி இல்லையே. அவனுக்கு கொடுக்கவே இல்லை. ஸ்பைடர் மங்கி ரெக்கமெண்டட் இல்லை. நீ தான் மாற்றிருப்பேன். இல்லை அவனுக்கு கொடுக்கவே இல்லை. நான் மாற்றவே இல்லை ஸ்டார்டிங்லேருந்து. இப்போ தான் மாற்றேன் ஸ்பைடர் மங்கி கேட்டதுனால. ஸ்பைடர் மங்கி என்னடா? ஸ்பைடர் மங்கியை செவுத்தில் முட்டை வைக்கிறேன். இது லைட்டாக ஒரு இது ஜம்ப் பண்ணி தான் கொடுக்கணும். நான் ஜம்ப் பண்ணாமல் கொடுக்குறேன். சீக்கிரம். இப்போ இந்த ட்ரில்லு வேறு தேவையா? என்ன நீ ஏறினோடனே வச்சுக்குமா? அதெல்லாம் தெரியலையே. அதை நம்ம ஈத்து விட்டோம் போல இருக்குது. இழுத்து விட்டோமா? ஐயோ இப்போ வாட்டர் வேறு தேவை போல. வாட்டர் வேறு தண்ணி பவர் வேறு. தண்ணி மேன் போர் மேன். இவன் ட்ரில் மேன். அவன் போர் மேனா? ஆமாம் அவன் போர் மேன். அவன் ஜாலி மேன். சொல்லு என்னென்ன சொல்லணும். என்ன திறக்குதுடா? கதவு வாங்க திறக்குது பேர். இரும்பு கதவு வாங்க ஒன்று இருக்கா? அப்புறம் நம்மளுக்கு தண்ணி உருவம் தேவை. அக்வாமேன் வந்துட்டான். தயவு செஞ்சு நீ வாயில் மட்டும் மியூசிக் பாயோ. ஜஸ்ட் மியூசி கொஞ்சம் கூட தான் கறி செத்துருப்பேன். அக்வாமேன்றாவன். தண்ணி மலை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் இங்கே தெரிகிறது. நம்ம சென்னையிலேருந்து எப்படி இருக்கும்? தண்ணி பஞ்சமே இருக்காது. சென்னையில இருந்தால் தண்ணி பஞ்சம் இருக்காதா? ஆமாம். எப்படி இவன் இருந்தால் தண்ணி பஞ்சம் இருக்காது? இவன் நம்ம கிட்ட இருந்தால் கூட இப்போ தண்ணி பஞ்சம் இருக்காது. நம்மளுக்கு காசு பஞ்சமே இருக்காது. இவன் நம்ம கிட்ட இருந்தால் குடத்துக்கு 5 ரூபா சொல்லி ஊற்றிட்டு இருக்கான். உப்பு தண்ணிடா இவன். நல்ல வேலை ஸ்பைடர் மேன் இருக்கு. யாக்கோ தேவைப்படல. ஸ்பைடர்மேன்
ஸ்பைடர் மேங்கிக்கு புதுசா வந்து ஏதாவது ஒரு மியூசிக் போடணும். என்னடா இது ஒரு பாக்ஸ் ஆகுது. ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இருக்கும். என்னது ஜாமெண்ட்ரி பாக்ஸாக இருக்கும். ஜாமெண்ட்ரி பாக்ஸா? ட்ரில்லு தேவை. அப்துராவா நட்ராஜா. இந்த ஆமை தான் போல. ஆமை தான் தேவையில்லாத ஒரு போல. நம்ம தான் திரும்ப மாற்றிட்டு இருக்கோம் அந்த லூஸ் மாதிரி. எனர்ஜி கூட தேவையே இல்லை. இது ரீசன் தேவைப்படல. எனர்ஜி தேவைப்படும் போது தேவைப்படாது. சாரி, தேவைப்படும்போது இருக்காது. நம்ம அப்போ தான் பைத்தியம் ஆகிட்டாங்களா? சம்மந்தமேலாம் பேசுகிறா பாருங்கள. தேவைப்படும் போது தேவைப்படுவது. தேவைப்படும் போது இருக்காது. என்ன பாக்ஸ் இறங்கிச்சு திரும்ப தூக்குனா அப்போ இதை பண்ணும் போல. அது வந்து டைமிங் உள்ளே போகணும் போல. பிளேயர் ஆனால் அந்த பாக்ஸ் அங்கேயே நிற்கும். நோபுலாம் அண்ணா அப்படி தான் அப்படியே போயிடும் ரிட்டர்னு. எப்படி நீங்கள் ஆடுறீங்களா? இல்லை சீச்சி, நான்லாம் அண்ணா கேமே வந்து அதுவே முடிஞ்சிடும்டா. நான்லாம் ஆமாம் அதுவே போய் ஒரு வாரமாக போய் முட்டியும் முடிஞ்சிடும். இவங்கெல்லாம் நம்ம கேரக்டர் இது பண்ணுறது என்பிசி ஆகிறதுக்கு தவளாமல் செத்தலாம். சீக்கிரம் முடிடா. நாங்கள்லாம் ப்ரோ பிளேயர். இதெல்லாம் நாங்கள்லாம் அடுத்த மேட்ச்சில் ஆடணும்னு வச்சுக்கோ, ஜாய்ஸ்டிக்கே தொடாமலே எல்லா எனிமீஸை அடிப்போம். ஜாய்ஸ்டிக்கே தொடாமலே என்ன பண்ண இப்போ தெரியலையே. அந்த பக்கம் தான் ஏறணும் போனேன். இந்த பக்கம் ஏறி வந்துட்டேன். அது ஏதோ பக்கில் ஏறி வந்துட்டேன். என்ன அங்கே மஞ்சள் கலரில் இருக்கு. அந்த கம்பி புஷ்ட ஏறணும் போல. ஸ்பைடர்மேன். ஐயோ பாட்டெல்லாம் போட்டா கீழே பாடல் தான் நான் ஊந்துனேன். ஸ்பைடர்மேன் 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 கிக்கோ ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேன். ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் லூஸு. விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிதான் இருக்கணும். கமெண்ட்ரி அப்படிதான் இருக்கணும். என்னடா அது இப்போ நம்ம ஸ்டார்டிங் தூக்கம் நம்ம கீழே இறங்கிச்சு. அதான் இதுதாங்க ஆட தெரியாதப்ப எங்கிட்ட ஜாய்ஸ்டிக் கொடுக்க கூடாதுன்றது. முன்னாடியே இதெல்லாம் பண்ணி வச்சிடணும். இப்போ மறுபடியும் அது பண்ணுற மாதிரி வருது பாரு. மறுபடியும் அதை பண்ணாமல் யாராலையும் பண்ண முடியாது. இப்போ இது எடுத்துட்டு தான் நம்ம போகணும். எது எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக குச்சி போகணும். நம்ம கிராஸாக குச்சி போகணும்ல, அதோட டைம் முடிஞ்சிடும். நம்மளாம் சீரோ நினைக்கிறது. மறுபடியும் ஸ்பைடர்மேன் 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 கிக்கோ ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேன். நீ பாட்டு மட்டும் பாடாது. ஜாய்ஸ்டிக் ஏதோ கொலை பட்டன் லேக் ஆகுது. பட்டன் லேக் ஆகுது. டேய் உன் கை லேக் ஆகுது. அது என் கை தலை போட தலை ட்ரில்லே எதுவும் ஆடிருக்கேன் கேம் பிளே. அதெல்லாம் ஆனது இல்லையா? ஒரு பாட்டு போடும்போது கீழே விழுறேன் கரெக்டாக. அது வந்து அது நான் பாட்டு நல்லா பாடுறேன். அதனால தான் அந்த பாட்டு நல்லா பாடுறதுனால உனக்கு வந்து ஜர்க் ஆகுது. ஐயோ நல்லா பாடுறானேட்டு. அதான் ஜாய்ஸ்டிக் ரெண்டாக வச்சு பாடம் விட்டோம். ஸ்பைடர்மேன் பாடம் பண்ண நல்லா கரெக்டாக வந்தேன். கரெக்டாக பாடணும்டா. தலையில் லசி செத்துருப்பேன் நீ பாடிந்தனா. நீ அதனால தான் தப்பிச்சேன். என் பாட்டு ஒரு 2 வரி வந்ததுனால தான் நீ தப்பிச்ச. இல்லைன்னா இறந்துருப்ப. பாட்டு தான் 2 வரி தான் தப்பிச்சேன். நீ 4 அடி பார்த்தா செத்துருப்பேன். எப்படி இருந்தாலும் பண்ண மாட்டேன். என் டேடி வரல எப்படி சேவ் பண்ணுறது? ஐயோ இந்த காமெடியே தூக்கலையே பிரிட்ஜெல்லாம் உடையுது. கூப்பர் என்ன நடக்குது இங்கே அப்படின்றது பெண்ணு. நான் கஷ்டம் இருக்குது. அந்த ஆர்டிஃபேக்ட் டெலிவரி பண்ணணும். நான் ரோபோட்டே பார்த்துக்கோங்க. நான் ரொம்ப ப்ளீஸ் ரொம்ப ஸ்டெக்காக பேசலாம். ஏதோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து உன்னை எடுக்கணும்னா அதை ஹேங் ஆன் பண்ணணும். ஐயோ லேசர் விடலாம். லேசர் லைட் சொல்லான்னுக்கிறேன். பக்கத்து ட்ரில் இருக்குது. இருங்க வந்துட்டோம். அவனுக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்திருக்கும். வரானா லேசர் வருது. இப்படி சொல்லணும். இருங்க அந்த பக்கம் போயிட்டு லேட்டாக பயமா இருக்கு. சீக்கிரம் போடா. டேய் இதே இப்போ கரெக்டாக இருக்கும் பேர் போயிட்டு வாஸ்து பார்த்து வெயிட் பண்ணுறியா? சரி கரெக்டாக வரட்டும்ட்டு கிட்டே இருந்தது இல்லை. அது கரெக்டாக வச்சுட்டு இருக்கோம். என்னடா எத்தனை கஷ்டப்பட்டு நீட்டினதெல்லாம் உடையுது. அப்பா யோசனை எனர்ஜி தேவையே படலையான்னு. நீ சொன்னது எனர்ஜி காதில் வீந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். கேம் காதில் வந்துச்சு. அதனால தான் எனர்ஜி தேவைப்படுற வச்சிருக்கு. என்னடா போனவனே அடிக்கிறான். இதெல்லாம் கீழே வந்துச்சு. இப்போ திரும்ப முடியாதாங்க. நீ ஒன்லி கம்மிங் தான். இவன் சம்மந்தமே அடிக்கிறான். யாரா இவன்? சார் உங்களுக்கு பிரச்சனை இல்லை சார். கரெக்டாக போய் எங்கே அங்கே அடி வாங்குற நீ? நான் எங்கே போனேன் அவனாவும் தச்சான் சார். இப்போ என்ன அந்த சந்தில் போடணும்? எனர்ஜி வேணும். எனர்ஜி ஷா என்னடா எதுவுமே ஆகல. நான் கை இதாகிடுச்சு. கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சா? சரி தப்பி கரெக்டாக அடிக்கிறான். கரெக்டாக தப்பிச்சான் பேர். அதான் ப்ரோ பிளேயர்ன்றது. சார் என்ன சார் நீங்கள் ஜம்ப் பண்ணுறா? ஐயோ அஸ்டிரான் அப்படி தான் வச்சிடறான். ஒரு கையை வந்து போயிடுச்சா? அங்கே இருக்கிறான். அவன் தான் கூப்பர் தலையா. அவனை தேடி தான் வந்துடும். அவன் எங்கள் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டுன்னு நினைச்சோம். ஆனால் நீ என்ன எங்களையே வந்து ஏதோ ரோபோட்லாம் வச்சு ஜோக்கர் அப்படி மாற்றி வச்சிருக்கான் அவனை. இவனுக்கு தெரியும்டா கூப்பர். எனக்கு தெரியும்டா. இவன் வந்து என்னன்னா வந்து பார்த்தான்னு வச்சுக்கேன் ஏதாவது வந்து பயங்கரமாக உருவாக்குவான்டா. இவன் பயங்கரமாக உருவாக்கணும்னா உன்ன மாதிரியா பயங்கரமாக நான் செம்மையாக வந்து டெக்னாலஜியில் பூந்து விளையாடுவான்டா. இவன் நம்ம பையன் தான் கூப்பரு. உனக்கு அப்பா தான் இந்த மொக்க காமெடியெல்லாம். ஏயோ என்ன பண்ணுறதுனே தெரியல.
ஐயோ சம்மந்தமேலாம் போகிறவங்களாம் அடிக்கிறான், என்ன பண்ண முடியும்? போகிறான் செத்து போடா, அடிங்க சார். செத்து போடா பிளேடு கையா. என்னடா பிளேடு அதுக்கு சுற்றினு வந்து தலையில கீழே சொருவிட போதுடா, அப்படின்னு செத்து போயிட போகிறான். என்ன ஒரு இது பாருங்க, அந்த பிளேடை உடச்சோடனே கரெக்டாக இது வந்து உழுது பார்த்த மாதிரி. என்ன ஒரு லாஜிக் மிஸ் ஆகாத கேம் பாருங்க. கேம் லாஜிக் பேசாத, சரி விடுங்க, என்ன பண்ணுறது? அது அடிக்கணுமா அந்த பச்சை கலரில் இருக்கிறத, அது ஒன்று தான் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பெண்டனை பற்றி ஏதாவது ஃபேக்ட் எதுவும் ஒன்று கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதுதான் படிக்கணும்னு அர்த்தம். அது எல்லாருக்கும் தெரியும். நீ புதுசாக எல்லாமே சொல்ல வேணாம்லாம் இல்லை, திடீர்னு சொல்கிறேன். அது தெரியாமல் சொல்லி போலார் ஆகுது. ஐயோ நம்ம அடிக்காத என் கம்ப்யூட்டர்லாம் கிராஷ் ஆகுது, இதனால் எல்லாம் முடியல, எரர்லாம் காட்டுது. செத்துட்டான் சாவலை. மன டப்பிங்க்கு அவனே செத்துட்டான். அது இப்போ அவன் வந்து பென்டன் மூலியமாக சாவலை. இப்போ நான் டப் பண்ணதுனால தான் அவன் இறந்தான். ஆமாம், சூசைட் பண்ணி இறந்துட்டான். இந்த மாதிரி கேவலமான வாய்ஸ் நீங்கள் எது கொடுத்தீங்க, பேமெண்ட்டே வேணாம்னு சொல்லி இறந்து போயிட்டான். என்னடா இருளோன்னு இருக்கே, பிஸின்னு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சீன் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. இது எழுப்புவாங்க தூக்கத்தில் நம்ம எப்பா ஒரு வாட்டியே நம்ம போய் அடிச்சுட்டு வருவோம், எழுப்புவாங்க. அது இந்த வாட்டி அதான் நடக்க போகுது. மிஷின் கம்ப்ளீட்டட். மிஷின் அக்கம்ப்ளீஸ்ட். பிக்கப் ஃபோன்ஸ் 3 out of 3. சேவ் பண்ணிக்கிறீங்களா? அவங்க பண்ணிக்கிற கொஞ்சம் பயமாக இருக்குது. ப்ராக்ரஸ் சேவ். இவன் தான் கூப்பாரு. பவர் இல்லை உங்களுக்கு ஹெல்ப் பண்ண. குட். இப்போ வந்து டென்னிஸ் என்ன பண்ண போகிறோம்? இவன் வந்து பவர் இல்லாத ஒரு ஆன்சியன்ட். இவன் பவர் வேணுமா இவன்கிட்ட இப்போது? அன்மோர் உனக்கு என்ன பெல்வுட்டுக்கு போ ஃபாஸ்ட்டாக, அங்கே ப்ளம்பர்ஸ்லாம் இருப்பாங்க, உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபைன் ரூம் பவரில் கண்டுபிடிச்சிடுவாங்க. இது ட்ரில் இல்லை. ஓ சப்போஸ் எப்படி நாங்கள் போகுது? என்ன பார்க்குறீங்க? அது ஒரு பாலியை டெலிபோர்ட் சத்தி, அதை பண்ண முடியுமான்னு தெரியலையே. எமர்ஜென்சி குவென். சாரிங்க பேரை மாற்றி விட்டேன். புக் எழுதுறாங்க, எக்ஸாமுக்கு படிச்சு பாஸ் ஆக போகிறாங்க. நம்மளுக்கு என்ன பேர் வருதோ அதான் அவங்க பேரை மாற்றிலாம் சொல்லக்கூடாது. அவேக்குன்றாங்க. அதே ஒரு மந்திரமா டெலிபோர்ட் பண்ணுறது? என்ன சொல்கிறான்? சப்ஜெக்ட்லேயே வரல. என்ன ட்ரை பண்ணுற நீ? ஐயோ எங்கள் இதே ட்ரை பண்ணுறான். கெவின் காண்டாயிட்டே உள்ளே போடா ரோமியோ. அவன் கொஞ்சம் ஆஷாக வந்துக்கிறான். அவன் லிப்ஸு கிட்ட வந்துட்டான். ஆமாம் பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் இதுதான். ஆமாம் யாரோ ஒருத்தர் பாருங்க பாரு கூப்பிட்ற பார்த்து அந்த நோயிடா என்ன ஏன்டா சொல்லல மாட்டாங்க. கொஞ்சம் டயர்டாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும். நம்ம போய் அடிச்சு கிடிச்சிட்டு வருவோம், தூக்கத்தில் நெல்லி போடுவாங்க. இந்த மாதிரி ரெஸ்ட்டு வேணுமா? மேஜிக் பண்ணுறாங்களே, மேஜிக் மேன் யாரா இவனுங்க? கிரேட் திங்ஸ். ஓ ஒண்டர்ஸ் ஆன்சியன் கால்வின் வெல்கம் டு அவர் எர்த். ஹாலோகிராம்ன்றாங்க. ஜஸ்ட் ஹாலோகிராம் இருக்கலாம். அதுக்கு என்ன வேறு வழி? என்ன ஆஸ்மித்தோட சித்தப்பா பசங்களோ அந்த சொன்னாங்க இருப்பார், முன்னோர்கள்லாம் சேர்ந்து உருவாக்குனாங்க. ஆமாம், அதை ஒரு என்ன பண்ணுறாங்க இவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அல்டிமேட், அது பேர் என்னது, இந்த ட்ரைங் டு இது அல்டிமேட் ரைஸ் அழிக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஐயோ மோசம், அழிச்சுனுங்க அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா. இருங்க பார்ப்போம். பரவாயில்ல, டிஸ்ட்ராய் பண்ணுறேங்க இந்த பீசஸ்லாம் சேர்த்து. அப்போ தான் என் ஃப்ரெண்டை சேவ் பண்ண முடியும். நான் ஏதோ சும்மா சொன்னேன் ஃப்ரெண்டை சேவ் பண்ண முடியும்னு உண்மையாக சொல்கிறேன். ஆஸ்மித் இதை பண்ணுங்க அப்படின்றது. என்ன போயிட்டாரு ஆஸ்மித்? இது தாங்க கெட்ட பழக்கம். பண்ணாதீங்கன்னா பண்ணுவார், பண்ணுன்னா போயிடுவார். ரொம்ப இதுவாக இருக்கும் போல். கால்வன் இங்கே வந்தா அப்படின்றாங்க. ஆஸ்மித் இதுக்கு தெரியுமா? ஆஸ்மித் மட்டும் இல்லை, நிறைய பேர் இங்கே இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்றாங்க. பெட்டிங் நிறைய டைம் வேணும். ஆன்சன் கால்வின் நீ என்ன ட்ரை பண்ணுற சொல்கிறது அப்படின்றது. இதோ பிங்கோ. அந்த ஆன்சன் கால்வின்றவங்க வந்து அந்த முன்னோர்கள் தான். அவங்க சொல்கிறாங்க எது சொல்ல ட்ரை பண்ணுறாங்க பென் கிட்ட, அதை எடுத்த காட்டுறாங்க போல். இதோ ஆன்சன் கால்வின் கமான் அல்டிமேட் எக்கோடா. அது எக்கோன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? பார்த்தவனே தெரியும், தலைவனெல்லாம் பார்த்தவனே தெரியுமா? ஆமாம், பார்க்க தெரியாது. என்னடா இது ஒரே மஞ்ச ஆகுது. நீ ஆன்டிஃபேக்ட் டிஃபென்ஸ் ஏரியா இதுதான். இங்கே நீ வந்து நிறைய இடத்த கண்டுபிடிக்கலாம். நீ போய்ட்டு நிறையா அனதர் பிளேஸஸை கண்டுபிடி அப்படின்றாங்க. நல்லா ஷிப்லாம் உட்காந்துனே பேசுகிறது ரெஸ்ட் வேணுன்றது. எதையும் பேசுறது. நம்ம கெவினாச்சும் வரலாம்ல ஹெல்ப்புக்கு. கெவினா அது நடக்காதுப்பா. கெவின் இதோ பேசணும், டக்குன்னு பேசிட்டு போயிட்டான். இவனுங்க வேற எங்கே இருந்தாலும் குறுக்க வருது. இல்லை சின்ன ஆளுங்க ரொம்ப வெறுப்பாகுது. திரும்ப செத்துறானுங்கள்ல. ஓகே, கந்தசாமியை பார்க்காம வந்த கந்தசாமி கந்த அம்மா அடிக்கிறானே. ஷீல்டு போடா. ஸ்டார்டிங்கே ஷீல்டு வேணாம்.
ஷீல்டு மேன் எடுத்து முன்னெல்லாம் அதை வச்சாதான் அடிக்க முடியுமா, அதனால தான் பிளான் போடுறானுங்க. முக்கப்பாண்டி வந்து ரொம்ப நாளாச்சு. சீக்கிரமாக வேறு மாதிரி கரண்ட்டு சப்ளை கொடுக்குறான்ப்பா இவன். நம்ம வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்குமே. கீழே அதை வழி போகுது. இல்லை கண்ணு தெரியாத கபோதியே ஒழுங்கா போட. ப்ரோ பிளேயர்னா அப்படி இப்படின்னு பார்த்து தான் போவோம். பார்த்தா சரி பார்த்துட்டு போ. நேற்றை பார்த்துட்டு போவேன். நூபால் எனக்கு பார்த்துட்டு போட்டு அதான் பார்த்துட்டு போனீங்க. கீழே சும்மா எதனா இருக்கான்னு பார்த்துட்டு போகல, கீழே குதிச்சு பார்த்துட்டு போனேன். ஐயோ அங்கே ஸ்னைப்பர் பண்ணுறதா அதை பார்த்துக்கோ அப்படின்றாங்க. ஸ்னைப்பர் இருக்கா? ஸ்னைப்பர் ஆமா. அது அப்படியா தெரியவே இல்லை எங்களுக்கு. நான் கூட சாக்லேட் மிஷின் நினச்சோம். சாக்லேட் மிஷின் அங்கேருந்து ரவுண்டு அம்புதுன்னு நினச்சோம். ஏதோ எங்களை பார்த்து ஃபேன்ஸ் அனுப்புறாங்கன்னு நினச்சோம். நாங்கள் கூட சொல்கிறாங்க இல்லை தீபாவளி பக்கத்தில் வருது, ஒரு 4 பட்டாசு வெடிக்கிறாங்கன்னு நினச்சோம். எந்த பக்கத்தில் காணும்? எங்கடா அடி அந்த ஸ்னைப்பரை தேடி அடிடா போடா. ஸ்னைப்பர் இந்த பக்கம் தான் இருப்பான். எங்கடா அவன்? கேமராவில் வச்சு வெடி பார்த்துட்டு இருக்கானுங்க. கேமரா வச்சுனா சார் என்ன சார் பண்ணுறீங்க? சார் என்ன பண்ணுறீங்க? ஒளிஞ்சிட்டு இருக்கேன்ப்பா. ஒளிஞ்சிட்டு அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு ஒளியிறீங்க. வந்தா எங்கே இந்த பக்கம் ஒருத்தன் போனானே காணுமே அப்படின்னு வச்சுருந்தாரு. நம்ம பிராடு தான் அஷ்டம் பாவம். ஏடா கேமரா எங்க? ஓகே போ. நான் போய் அப்படியே டைம் போய் பார்ப்போம். டோர் திறக்காதா? சீக்கிரம் சாப்பிடா, டைமே இல்லடா, செத்து போடா. நீலாம் ஒரு ஆள் நஷ்டம் போக வேண்டியதா. என்ன பண்ணுறாவி? பக்கத்தில் வந்தால் தானே டோர் திறக்குது. பக்கத்தில் வந்தா ஐயோ இது போயிடலாம். அப்பயே போயிடலாமே. என்ன இது கொடுக்கணுமா? என்னங்க முடியுது பக்கா? இல்லை அப்படியே விஷயம் ரொம்ப கஷ்டம். சீக்கிரம் தம்பி வேலை தம்பி. அமுக்கடா தம்பி டோரை. கந்த சுவாமி கந்த. என்னடா அதை தவிர மீதி எல்லா இடத்துலையும் சுட்டுட்டு இருக்கு. இதை வச்சு ட்ரை பண்ணி இது உடைய மாட்டேங்குது. அந்த இதுதான் வேணும் போல. ஷாக்கு தான். ஷாக்கா உமங்க சாரை வச்சு ஒரு எட்டி போதுடா. உமங்க சார்? ஆமாம் உமங்க சார் ஏறினது எங்கே? இது கீழே இருக்கா? இப்போதெல்லாம் மாற்றினத ஒன்று பெருசானது. அதான் எங்க அதெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒரு பவரே இல்லை இது கேம்ல. அது இதில் எப்படி காமிச்சிருப்பாங்க? சீரீஸில் பயங்கர பவர் தானே காமிச்சிருப்பாங்க சீரீஸில். அது வந்து உமங்க சார் சரியான பெருசாக உண்டா ஒரு சீரீஸில். அதான் செம பவராக காமிச்சிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மக்கா இருக்குது. நான் கட்சியில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதோட எக்கோவே நல்லா ஹிட்டே ஜம்ப் பண்ணும் போல் குள்ளமாக இருந்தோம். இம்பாங்க சார் அவ்வளோ பெரிய. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஷோ அவ்வளோ ஹைட்டு ஜம்ப் பண்ண மாட்டார். ஆனால் அடி ஒன்று இடி மாதிரி பில்லும் அதே மாதிரி தான். பிக் ஷோ எங்கே ஹைட்டாக ஜம்ப் பண்ண மாட்டார்? நீ பார்த்தியா? அது வந்து ஹைட்டாக ஜம்ப் பண்ண மாட்டார். 6 அடி அவ்வளோ பெரிய அங்கலம். எகிரி குச்சானா அந்த இங்கே உடையும் அந்த அளவுக்கு ஆள். எங்கள் ஆள் 16 அடி. 16 அடி. என்ன கதை குத்து சுற்றி நிற்கிற? 16 அடியாங்க பார்த்துக்கோங்க. என்னடா டேய் உள்ளே போனால் உனக்கு தந்தூரி ஆக்கிடுவானுங்க போல். கீழே வலி போகுது பேர். அதான் பார்க்குறவங்க தான் ப்ரோ பிளேயர். ப்ரோ பிளேயர் நோ பிளேயர் டிஃப்ரென்ஸ் தான். இதான் நாங்கள் போய் பார்ப்போம். நாங்கள் ப்ரோ பிளேயர். அதெல்லாம் வேணாவா போவீங்க? நீங்கள் தான் நோ பிளேயர். நான் வந்து பள்ளத்தாக்கில் நிற்கிறேன். பள்ளத்தாக்கில் நிற்கிறேண்ணா. இது திரும்ப போனோம். அந்த கார் நான் வரும்போதே பார்த்தேன். சீக்கிரமா போடா. ஐயோ அடப்பாவி. இல்லை நம்ம ஜம்ப் பண்ணியே போயிடலாம். தாவலா அது சரி நார்மலாக இருந்து போகலாம். பார்த்தா கீழே வந்துடும். என்ன பண்ணுறது? என்னடா தீலாம் வருது. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். அடப்பாவி டேய். சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேங்க. இருந்துச்சு எல்லாம் சக்தியே வந்துடு. மேல் மந்திர கல் இருந்தால் சூப்பராக இருக்கும். கந்த பொறுமையாக ஓட்டுறாங்க. ஒருத்தனும் பொறுமையாக வரான. மேல் மந்திர கல் இருந்தால் சூப்பராக இருக்கும். இவன் தான் வேகமாக வர மாதிரி. கந்த இவன் அப்படி பாடி லாங்குவேஜ் அப்படி கொடுக்குறான். கொஞ்சம் குனிஞ்சின்னு ஓடுறானா? கை போட விற்கிற மாதிரியே ஓடுறான். அதுக்கும் மேலே சீக்கிரம் என்ன பண்ண? விக்ரம் படம் மாதிரி அதுக்கும் மேலே. எவ்வளோ கேவலம் பேசி. அவர் மட்டும் பார்த்தாரு உண்மையிலேயே ஒரு மாரடிப்பு வந்துடும். மாரடிப்பா? ஆமாம் சொல்லியிருந்தாங்களே சும்மா. அந்த மாதிரி ஒரு உண்மையிலே வந்துடும். பார்த்துக்கோ. சீக்கிரம் மாட்டுறா எல்லாரையும் போடுறா. என்ன தெரியுமா பண்ணணும்? ஒரு அடியிலலாம் மாற்றி வைக்கணும். எங்கே இந்த ஷீல்டுக்காரனே கடிப்பேத்தின்னு இருக்கான். நீ ஷீல்டையே அடிச்சுட்டு உடைக்கிறவன் தான்டா ஹீரோ. அடி வாங்குறவ வந்து அப்பயும் ஹீரோ தான். நீ ஆடிப்பாரு எதனா ஒரு ஸ்ட்ரீமு. அப்போ தெரியும். லைவ் வருவோம்ல அப்போ நீ ஆடிப்பாரு தெரியும். லைவ் வருவோம் ஆடிப்பாரா? ஆடி வந்து போயிடுச்சா? ஆடி வந்து புரட்டாசி மாதம் வந்துட்டு. இல்லை கேரளாவில் போய்ட்டு 2 மாதத்தை இறக்கி பாரு தெரியும். 2 மாதத்துக்கு இறக்கி பார்க்கணுமா?
ஆமாம் போய் பார்த்து தெரியும். அவனும் சண்டைக்கு வர மாட்டேங்கிறான், நீயும் சண்டைக்கு போட மாட்டேங்கிற. சண்டைக்கு வாடா. ஷீல்டு கார்டெலாம் கடுப்பாக இவங்களை பார்த்தாலே இல்லா உன் அடியதில்லடா ஷீல்டு கார்டு கடுப்பாகணும்டா செத்து போடா. இந்த வினரி பிக் சில்லா. பின்ன என்னது பாவி இவனுங்க வேற வழியை வேற எத்தனை போயினே இருக்கானுங்களே. ரொம்ப கஷ்டம். இது வேற அந்த சைடில் போகிறதுக்குள்ள ஒரு 4 பேர் சண்டை. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டு கொஞ்சம் விறுவிறுப்பானது பெண்ட் நிறைய போக கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் கொஞ்சமே வந்தது. இல்லை இப்போ இங்கேருந்து அந்த பிரிட்ஜுக்கு போகிறதுக்குள்ள ஒரு 4 பேர் வருவானுங்க, அவனுங்களை அடிக்க வேண்டியதாக இருக்கும். பிரிட்ஜுக்கு போகிறதுக்குள்ள 4 பேர்லாம் வர மாட்டானுங்க. மேலே ஒன்று இருக்குது, அதை வேறு பார்த்தேன் எடுக்கணும். சரி இவ்வளோ பேர் இருக்காங்க, ஏதாவது ஒரு ட்ரிக்காவது ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கியா நீ? இது கண்டுபிடிக்கிறேன், ஏன் கவலைப்படுறேன். இந்த கடன் கரெக்டாக இருக்கும். பெருசாக ஏதோ பேசுகிற மாதிரி தெரியுதே. நான் வரும்போதே ஒன்று பார்த்தேன் சொல்ல. அடப்பாவிய யாரும் நினச்சிங்க சொல்லி ட்ரிக்காக அதை பார்த்தேன். இப்போ போயிட்டு மறுபடியும் அதை அமுக்கணுமா? ஏதோ அமுக்கணுமா? என்னடா இப்படியே வரலாமா? டண்டடா யாரு நினச்சிங்க? எஸ்கேடா. எஸ்கேடாவா? எஸ்கே மீனிங் வந்து எம்கே மீனிங் வந்து முட்டா. புரியுதா உங்களுக்கு? சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறேங்க எல்லாரும் வந்து லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க. எக்கோ வச்சு தான் இதை முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ எங்கள் மாறினா எக்கோ போயிடுமே. எக்கோ போயிடுமா? ஆமாம் அப்படின்னா போயிட்டுருங்க. இப்போ எக்கோ போயிட்டுருங்க. இது வாட்ஸ்அப் அப்படி திரும்ப பார்ப்போம். அது இது அந்த தெரியல, அந்த கம்ப்யூட்டர் இருக்கு அந்த தெரியல. அந்த பக்கம் கம்ப்யூட்டர் இல்லையே. கம்ப்யூட்டர் காணுமே கம்ப்யூட்டரை. ஏன் கம்ப்யூட்டர் உள்ளே போயிடுமா? நம்ம இதை அழுத்தி பிடிச்சுட்டு இருக்கணும். இதை கண்டுபிடிச்சா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? இதை வச்சு இறக்கிட்டு எக்கோவை மாற்றிட்டு அப்புறமேட்டு இது பண்ணோம் ஒன்றும் ஃபாஸ்ட்டாக. இப்போ எக்கோவை மாற்றிட்டு கொஞ்சம் கை ரோலிங் ஆகுது. இப்போ எக்கோ போய் அழுத்தரம் மாற்றவும் ஓடிடணும். அப்படி ஒன்று என்னதான் ஆகும்? அங்கே ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று இருக்குது, அதில் போய் நம்ம ஆப்ரேட் பண்ணோம். அந்த வழி ஓப்பன் ஆகும். தண்ணி இறங்கணும்னு நினைக்கிறேன். இறங்கலை. தண்ணி இறங்கணும் உனக்கு எப்படி தெரியும்? என்னடா இறங்கணும் நினச்சா ஏது கீழே தானே வழி இருக்குது. அப்புறம் வேறு எப்படி? அங்கே ஒரு லைட் எரியுது போல். அந்த ஒரு எலி லைட்டுக்கா இவ்வளோ? இது தெரிஞ்சுன்னா நானே ஒரு சப்ளை கரண்ட் கொடுத்து அந்த பக்கமாக எரிய வச்சுருப்பேனே. அது லைட்டா? அதனால தான் இவன் ஷாக்குன்றதுனால தான் இவன் இது பண்ணுறானா, அது கண்ட்ரோல் பண்ணுறானா? போல ஏதோ தெரியல, எவனுக்கு தெரியும். பரவாயில்ல ஏதோ லாஜிக் கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னு நினச்சேன். நல்ல கேமாக தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு அப்பாவே நீ கேமில் லாஜிக் பார்க்குற ஆள் ஒரே ஆள் நீ தான்டா. நாங்கள் எல்லாத்துலேயும் லாஜிக் பார்ப்போம். ஆனால் என்ன எங்கள் தலைவன் பாலையா படம் பார்த்தா போதும். பாலையாவா ஒரு பேர் அது? பாலையா த லாஜிக் கில்லர். இஸ் த பிக்கஸ்ட் கிரிமினல். இஸ் த பிக்கஸ்ட் லாஜிக் கிரிமினல். திஸ் இஸ் த பிக்கஸ்ட் நேஷ்னல் இஷ்யூ. தெரியுமா உங்களுக்கு? இப்போ தண்ணி இறங்குதா? ஆமாம். வழி திறந்துடுச்சு. ஆடா இவன் அந்த இடத்துல பறகுறான். சம்மந்தமேலாம் பேசக்கூடாது. நான் தானே குதிச்சேன், அவன் பறகுறானா. பார்க்க அப்படி தானே எனக்கு தெரிஞ்சுது. கண்ணு தெரியாது குருட்டு நாயை. இப்போ கண்ணாடி போடணும். அப்போது கண்ணாடிலாம் போடுற அளவுக்கு பெரிய இதுவெல்லாம் இல்லைடா. பெரிய ஃபால்ட்டெல்லாம் இல்லை, சின்ன ஃபால்ட்டு தான். சின்ன ஃபால்ட்டை தான். நீயே ஒரு ஃபால்ட்டு தான். ஃபால்ட்டாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும், அப்போ தான் ஜாலியாக இருக்கும். ஒரு ஃபோட்டோ வச்சு ஏமாத்திட்டானுங்க பாரு இங்கேயும். எங்கே ஃபோட்டோ வச்சு ஏமாத்தினானுங்க? நான் சொல்லி முடிச்சுட்டு நிலா ஃபுல்லாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? பௌர்ணமியா அமாவாசையா? பௌர்ணமி. கரெக்டாக தான் சொல்லி. நிலாவா? அது பார்க்க பூமி மாதிரி இருக்கு. வர்றா இவனுங்கோ இத்தனை பேர் போடுறீங்களா? யாரே செட்டிங்கா? எல்லாரும் கையில் நங்கம்மா பார்த்துக்கலாம் வாங்க. அல்டிமேட் ஏகோ வாங்கடே. ஃபுல் பவர்ரா. அல்டிமேட் இதை பவர்ரா. சும்மானாலே ஆடுவேன். இதில் வேறு அல்டிமேட் பவர் அன்லிமிட்டெட் வேறு. சும்மாவே உங்களெலாம் போட்டு அடி இப்போ டைம் பாஸ் ஆகாமல். இவனோட அயன்மேன் மாதிரி பறந்து போகிறான். இவன் பறந்துனே இருக்கான். ஆனால் என்னமோ இதுக்கு பழையக்கவே பரவாயில்ல போலுங்க. ஏதோ ஒரு முட்டை மந்திரங்களை சச்சின்னுக்கிறான். சீக்கிரமாக அடிடா, பயங்கரமாக அடிக்கிறான்டா அவன். செத்து போன. நான் தொடவே மாட்டேன்டா. என்னோட இவங்களே வந்து தொட்டுருவாங்கடான்ட்டு. இவங்க கையில் அடிச்சே நான் பார்த்தது இல்லையாங்க. 4 முட்டையை வச்சு அடிக்கிறான். இப்படி வச்சு தான் கையில் அடிக்கிறான். அதெல்லாம் அப்படி தான் வந்து இதுலேயும் முட்டையை வச்சு அடிக்கிறான். பவராக இருந்தால் வந்து கையில் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா 2 அடியில் செத்து போயிட்டாங்கல்ல. அதனால தான் சின்ன இது வச்சு அடிக்கிறோம். எது வச்சு? இந்த முட்டை மந்திரங்கள் வச்சு அடிக்கிறோம். எங்கே அவன் மேலே சரியாக பட விட மாட்டேங்குது. அவன் எங்கேயோ போனால் பட்டு முடிச்சோம் பாரு. எங்கே வீடெலாம் வச்சுருக்கிறோம். எக்கோ ஜீப் எடுத்து ஓட்ட சொல்ல. என்னடா ஜீப்பை ஃபஸ்ட்டு? ஜீப்பெல்லாம் இருக்கக்கூடாது. எக்கோ முன்னாடி அடி. எக்கோ ஜீப் ஓட்டுச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்கும். காலை அந்த இது கேட்டாது ஒரு படத்தில் ஓட்டுறேன். வடிவேல் காமெடியில் அந்த தண்ணியில் ஓட்டுருவோம்.
என்னடா அந்த அந்த காமெடி மாதிரி தான் இருக்கும். சீக்கிரம்டா. என்னடா இவனுக்கு வேற வந்துக்கிட்டே இருக்கானுங்க, எங்கேருந்துடா வரானுங்க. அல்டிமேட் உருவம்ல அப்படி தான் வருவானுங்க. அல்டிமேட் வருவோம். அல்டிமேட் பிளேயர் கிட்ட கிடைச்சா பரவாயில்ல, பாட்டு பிளேயர் கிட்ட கிடைச்சிச்சா அதான் பொறுமையாக வச்சுட்டு இருக்கான். ஆமாம் இதில் அப்படி தான் இருக்கும். சீக்கிரமா அடிடாடி எல்லாரையும். ஃப்ரெண்ட்ஸ் இவன் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் 2K வச்சு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நீங்கள் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம கொஞ்சம் இது பண்ண முடியும். நீங்கள் வந்து நல்லா வந்து இவன் வந்து நேரில் வந்து அடி வாங்குறத பார்க்கணுன்னா 2Kல கதை அடி வாங்குறத பார்க்கணுன்னா நீங்கள் ஒன்றும் படாது, கஷ்டம்லாம் படாது. உங்கள் பொண்ணான கையில் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. போடுற ஒரு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண தேவையில்ல. அவ்வளோதான். இவர் 2Kல வாங்குற அடி மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. 2Kல தானே மூஞ்சி மட்டும் இல்லை, உடம்பு ஃபுல்லாக தக்காளி சட்னி ஊற்றி அனுப்புகிறோம். தக்காளி சட்னி. ஓகே அது எனக்கு வெறும் தக்காளி சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றுவான் எனக்கு. நான் அவனுக்கு ஒரிஜினல் பிளட்டே ஊற்றி அனுப்புகிறேன், கவலைப்படாதீங்க. ஆமாம்மா, நான் அச்சு ஒரு பிளட் வரல, அதை தேமாவில் ஊற்றி விடுவார், கவலைப்படாதீங்க. பிளட்டு அது வந்து இவன் வேணாம் அந்த மாதிரி பண்ணுவான். அவனுக்கு பிளட் வந்து என் மேலே தடி விட்டு இவனுக்கு தான் பிளட் வந்தது நான் போய் பண்ணுவான். பண்ணால் அப்படியே போடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போவே தெரிஞ்சிருவான் நாங்கள் எவ்வளோ பெரிய அவன் அடியான்டா. அவன் மேலே மேலே இவனை அடிக்கணும். இவன் என்னடா ஏதோ பண்ணிட்டு இருக்க நார்மலேக்கோ ஏதோ பெருசாகுது இந்த நேரம். இப்போ இன்னொரு இடத்துக்குள்ள போகிறோமோ? இவனுக்கு 2 பேரை தான் அடியான்டா மேலே. ஆசையாண்ணா அப்போ இல்லை புரிய முடியல கரெக்டாக. அப்பத்துலேருந்து முட்டை மந்திரங்கள் வச்சுன்னே இருக்கிறான் அவன் இந்த பக்கம். ஐயோ கண்ணு தெரியாம எங்கேயோ விட்டுருக்கேனே. கண்ணு தெரியாதா? செத்து சரி, இதோட எப்படி முடிச்சுப்போமா? முடிச்சுப்போம். சேவிங் வந்துச்சுல, வந்துச்சு. கந்த சாமி. 6வது பாட்டு இங்கேயோட முடிவடைகிறது. அடுத்த பாட்டில் உங்களை சந்திப்போம். ஆனால் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது, அதை MK சொல்வார் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிடுங்க. மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்குறோம். டாட்டா, பை பாய்.